ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கரண்ட் இல்லை. ஓ ஓ ஓ ஓ கரண்ட் இல்லாததால் பாப்பா அழுகிறார்கள். முகத்தை தான் காட்டலை, குரலையாவது கேட்டுக்கோங்க. யாருமா? பாப்புக்குட்டி எங்க? பாப்புக்குட்டி அப்படின்ட்டு. சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு கமெண்டு அனுத் அப்படின்ட்டு ஒரு ஐடியிலேருந்து, அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க, அவங்களும் அவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க. எப்படி ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளையை பார்த்து இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியல. அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஆனால் அந்த கமெண்ட் நான் அடிக்க மாட்டேன், இருக்கட்டும். ஏன்னா எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சா இல்லையா, என்ன போடன்னு தெரியாமல் இருந்தேன். டெய்லி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுங்க சிஸ்டர், அப்படியே அதை எடுத்து பேசிக்கிறேன். ஆமாம், சரி, பரவாயில்ல. இருந்தாலும் உண்மையை சொல்லணும் இல்லையா? என்னடி தங்கம், என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் குழந்த பிறந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லை, உனக்கு தான் குழந்த பிறந்திருக்குல்ல. வீட்டில் பேசாமல் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு ஏன் இப்படி வாயை காமிச்சிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு. வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் என் வீட்டு வேலைகளை செய்ய நீங்கள் வருகிறீர்களா? சொல்லுங்கள் சிஸ்டர். எங்கள் வீட்டு வேலையை நீங்கள் செய்கிறீங்களா? இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு ஏதாவது வேலைக்கு ஆள் வைங்க. கரண்ட் இல்லை, பாப்பா அழுகுதுன்னா என்ன செய்ய? கரண்ட் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்றுனா நம்ம செய்யலாம், தூங்க வைக்கலாம். கரண்ட் இல்லாத போது நான் என்ன செய்வது? கரண்ட் இப்போ தான் போயிடுச்சு. வந்துடும், உடனே வந்துடும். மடியில் போட்டால் அழுகாமல் இருப்பாங்க, கீழே போட்டால் அழுவாங்க மேடம். அதனால் அந்த சிஸ்டருக்கு நான் சொல்ல வருவது என்னவென்றால், வீட்டில் டெய்லி பாத்திரம் கழுவுறேன். அதை என்றைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஏம்மா பாத்திரம் கழுவுற, போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு நீ கமெண்ட் போட்டிருக்கீங்களா? மற்றவங்கள சொல்லலை, இந்தம்மா சொல்கிறேன். வீட்டில் நான் தான் வீடு கூட்டுறேன், சாப்பாடு செய்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், பிள்ளை துணி துவைக்கிறேன், பிள்ளை மூத்திர துணியை துவைக்கிறேன், அதெல்லாம் காய வைக்கிறேன், அதெல்லாம் மடித்து வைக்கிறேன், பிள்ளைய குளிக்க ஊற்றுறேன், பிள்ளைய தூங்க வைக்கிறேன். மற்ற 2 பிள்ளையை நான் தான் போய் வேணேற்றி விடுறேன். இந்த பிள்ளையும் தூக்கிக்கிட்டே தான் போகிறேன். இதெல்லாம் வேலைகள் தான், வீட்டு வேலைகள் தான், என் குடும்ப வேலைகள் தான். இதெல்லாம் யார் செய்கிறா? என்னைக்காவது ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டிருக்கீங்களா நூத் மேடம்? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் மற்றவங்க வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டால் பொறாமை வந்துடும். அதை வந்து உங்களால் தாங்கி கொள்ள முடியாது. நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். டெய்லி கூட கமெண்ட் போடுங்க. நீங்கள் போடுற கமெண்டு மற்றவங்களுக்கு மனசு நோகுதா இல்லை சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்க எப்படி போனால் என்ன உங்களுக்கு? சரியா? என் வீட்டு வேலைகளெல்லாம் நான் தான் பார்க்கணும். எங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் விற்கிற அளவுக்குலாம் நமக்கு வசதி கிடையாது. இருக்கிற இந்த 4 ரூமு, சின்னோண்டு ரூமு தான். ஒத்த ரூமு, ஒரு ஹாலு, ஒரு அடுப்படி, இதை கூட என்னால் க்ளீனாக வச்சுக்க முடியல. ஏன்னா நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி ஷெட்யூலு. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி நிலைமைக்கு பிறந்த குழந்தை இல்லாமல் மற்ற 2 குழந்தையும் பார்க்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது பிள்ளை வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும். சின்ன பிள்ளைய வச்சுருக்கவங்களுக்கு. நீங்கள் வந்து அது தெரியாமல் பேசுகிறீங்க. சரி, பரவாயில்ல. நம்ம வீட்டு பக்கம் யாராவது பேசுனா சரி போனால் போதுன்னு விடுவோம்ல, அது மாதிரி தான். அவ்வளோ கஷ்டத்துலேயே நான் அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஏன் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க. இருங்க, விசிறி எடுத்துக்கிறேன். என் நேரமோ என்னவோ விசிறியை கூட காணும். ஒரு கல்யாண பத்திரிக்கை இருந்துச்சு, அதை வச்சு விசிறேன். சரிங்க. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா? என்னுடைய சுச்சுவேஷனுக்கு ஒவ்வொருத்தவங்களும் இருந்தால் ரொம்ப மன உளைச்சல் படுவாங்க. ஒரு சிஸ்டர் கூட போன வாரம் கேட்டிருந்தாங்க, எப்படி இவ்வளோ மன உளைச்சல் இல்லாமல் கஷ்டப்படாமல் வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்காக தான் நான் வீடியோவை ஃபஸ்ட்டு போடுறேன். கரண்ட் வந்துருச்சுங்க, பார்த்தீங்களா? நான் வீசுறது பொறுக்காமல் கடவுள் கரண்ட் அனுப்பி விட்டுட்டார். இருங்க, பாப்பா கீழே போட்டுக்கிறேன். மேடம் உடனே போட்டாலும் அழுவாங்க. பாப்பாவுக்காக நான் ஃபேன் போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் அந்த சவுண்டு கேட்க தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக நான் வீடியோ போடுறேன். இன்னொன்று என்னுடைய மன நிம்மதிக்காக வீடியோ போடுறேன். இன்னொன்று யூடியூப்பை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் திடீர்னு விட முடியாது. இது வந்து புலிவால் மாதிரி. நம்ம எதையும் விட முடியாது, யூடியூப் நம்மளையும் விடாது. ஏன்னா போன வருஷம் ஜூலை மாதம் எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி வந்துச்சு. இந்த வருஷம் ஜூலை பிறக்க போகுது நாளைக்கு. இந்த ஒரு வருஷத்தில் நான் 8 மாதம் சம்பளம் வாங்கியிருக்கேன். 9, 10, ஒரு 4 மாதம் சம்பளம் வாங்கலை. அதுக்கு காரணம் என்னுடைய இந்த ப்ரெக்னன்சி. மாதமாக இருந்ததில் நான் நிறைய வீடியோ போடலை. ரொம்ப உங்களுக்கே தெரியும், ஷார்ட்ஸ் தான் எப்போயாச்சும் போடுவேன். மாதமாக இருக்கும்போது தான் விட்டுட்டோம். அப்போ வந்து நம்ம உடம்பு ஒத்துழைக்காது, நம்ம நில்லுனா நிற்காது, படுனா படுக்கும். அது என்னமோ ஒன்று, நம்ம பேச்சை கேட்காது நம்ம உடம்பே. இப்போ குழந்த பிறந்துருச்சு. உடம்புக்கு கொஞ்சம் முடியலை தான், இருந்தாலும் வீட்டு செலவுகள் பிச்சுக்கிட்டு போகுது. பாப்பாவுக்கு மருந்து வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், செலவுகள் பிச்சுக்கிட்டு போகுது. என்னால் முடிஞ்ச உதவி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவி என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ தேவையானதை நான் வாங்கணுங்கிறதுக்காக, எனக்கு தேவையான பணம் வேணும்னா நான் யூடியூப்பில் சம்பாதிச்சு ஆகணும், அதுக்கு வீடியோ போட்டாகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா யூடியூபருக்கும் தெரியும், மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு தெரியும். ஷார்ட்ஸ்லாம் ₹1 வராது. 1 லட்சம் வியூஸ் போனால் தான் நம்ம ஊர் காசுக்கு வெறும் ₹50. அது எந்த ஷார்ட்ஸும் 1 லட்சம் போகாது. 4000, 5000, 10,000, மிஞ்சி போனால் 10,000. அதுக்கு எவ்வளோ வரும் தெரியுமா? வெறும் ₹1, ₹2, வெறும் ₹2. இந்த பெரிய வீடியோ இப்போ நான் போட்டிருக்கேன் பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த வீடியோக்கு மட்டும்தான் ஒரு 1K 2K போனால் ₹20, ₹25 இந்த மாதிரி வரும். அதுக்காக தான் நான் பெரிய வீடியோ கண்டினியூவாக டெய்லி ஒரு வீடியோ போட்டுறேன். அதுவும் நான் குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி வீடியோலாம் போடலை. நிறைய குழந்த பிறந்த பிறகு தான் ஷார்ட்ஸே போட ஆரம்பித்தேன். அதுவும் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த டவருக்கு நல்லா போச்சு. வீட்டுக்கு வரவும் இந்த டவருக்கு போக மாட்டேங்கி. இன்னும் 1 வருஷம் வீடு கட்டுற வரைக்கும் நான் இங்கே தான் இருந்து ஆகணும். 1 வருஷமோ 2 வருஷமோ, நம்ம எப்போ வீடு கட்டி அங்கிட்டு போகிறோமோ அது வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தாகணும். வீவ்ஸ் கம்மியாக தான் போகும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் எனக்கு வரும். அதுக்காக தான் வீடியோ போடுறேன். இன்னொன்று, குழந்தை பெற்றா மன சோர்வு இருக்கும். அதில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. எனக்கு அந்த கவலை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சிரித்து வீடியோ போடுறேன். சரிங்களா? இது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக தெரிஞ்சால் தயவு செஞ்சு பார்க்காதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பாருங்கள். ஏன்னா நீங்கள்லாம் பார்த்தா தான் எனக்கு வியூஸ் வரும். சரிங்களா? நான் யாரையும் பார்க்காதீங்க, பிடிக்கலைன்னா போங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். தயவு செஞ்சு பாருங்கள். பிடிக்கலைனாலும் பாருங்கள். என் 3 பிள்ளைகளுக்காக பாருங்கள், என் முகத்துக்காக பாருங்கள். சிம்பதி கிரியேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. யார்கிட்டையும் உதவியும் கேட்கல, வீடியோ பாருங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் வீடியோ பார்த்தாலே எனக்கு சந்தோஷம். இப்போ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் நிறைய வடிவேல் மாதிரியெல்லாம் நிறைய காமெடி பண்ணியிருப்பேன், நிறைய விவசாயத்தை பற்றி பேசியிருப்பேன். இனி வரும் காலங்களில் நீங்கள் பழைய சங்கரியை பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னுடைய அந்த உடல் அமைப்பு, முகம் மாதிரி மாறிக்கிட்டு வருது. பழைய மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் நம்ம மூஞ்சில் இருந்துமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.